ஒரு புத்திசாலி மனிதன் தான் இன்பத்தை தேடிச் செல்லும் போதெல்லாம் தான் காண்பது மனக்கவலையைத்தான் என்பதை சுலபமாக கண்டு கொள்வான். தடுமாறும் போதும் தவறி விழும்போதும் கூச்சலிடாதீர்கள். ஏனென்றால் அதை கொண்டாடுவதற்கு இங்கு ஒரு கூட்டமே காத்து கொண்டிருக்கிறது. குறை கூறுபவர்களை எதிரியாக பார்க்காதே. சில நேரங்களில் அவர்கள் குருதட்சணை பெறாமல் கற்பிக்கும் குருக்களே. தனக்கு தேவை என்றால் மட்டும் தரையிறங்கும் கழுகை போல் இருங்கள். எப்போதும் இறங்கி போனால் நம்மை இளக்காரமாக நினைத்து விடுவார்கள். எதிரியாவதற்கு தைரியம் இல்லாதவர்களே துரோகியாகி விடுகிறார்கள். நிரந்தரம் இல்லாத இவ்வுலகில் உண்மையற்ற உறவுகளால் உடைந்து போவதை விட உங்களை மட்டும் நம்பி வாழ்வில் முன்னேறுங்கள். நாமும் இந்த குடையும் ஒன்றுதான். நம் தேவை என்றால் நம்மை தூக்கி பிடிப்பார்கள், இல்லை என்றால் ஒரு ஓரமாக ஒதுக்கி வைப்பார்கள். ஒருவரின் இழைப்பை சரி செய்ய மற்றொருவரை தேடுவது வாழ்வின் இறுதி வரை நம்மை அடிமையாக்கும். நம்பிக்கை உடையும் போது எப்படிப்பட்ட அன்பும் வெறுப்பாக மாறிவிடும். உறவானாலும் சரி, உடன் பிறப்பானாலும் சரி, காசு பணம் என்று வந்தால் இங்கு எல்லோரும் சுயநலவாதிகள்தான். எதையும் தீர்மானிப்பது பணமே. யாருக்காகவும் எதற்காகவும் நீ உடைந்து விடாதே. முடிந்தால் கண்டு கொள்ளாமல் இரு. அமைதியாக இருக்கும் மனத்திடம் மொத்த பிரபஞ்சமும் சரணடைந்து விடும். யாரையும் போல ஆகும் ஆசைப்படும் என்ற எண்ணத்தை கைவிடுங்கள். உங்களை மேம்படுத்த முடியாது. நீங்கள் ஏற்கனவே ஒரு தலை சிறந்த படைப்புதான். நீங்கள் இதனை அறிந்து உணர வேண்டும். இல்லாதத இருக்கிறதா பார்க்கறனால தான் இத்தனை குழப்பமும். உண்மையிலேயே உடலும் உலகமும் வெறும் நினைப்பு தான். எண்ணங்கள் இல்லாத, உணர்ச்சிகள் இல்லாத, விருப்பங்கள் இல்லாத மனமே தியானம். மௌனத்திற்கு ஒரே தடையாக இருப்பது மனம்தான். மௌனம் என்பது மனம் இல்லாத நிலைக்கு சொந்தமானது. கடவுள் தன்மையை தவிர இந்த உலகில் உள்ள எதுவானாலும் எதுவுமே உங்களை நிறைவுபடுத்தவே முடியாது. கடவுள் தன்மை உங்கள் நிறைவின் உச்சம். இது நிச்சயிக்கப்பட்ட, மறுக்கவே முடியாத உண்மையாகும்.